வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸ் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதோட பேரு கண்டிபாத் அப்படின்றது. கண்டிபாத்னா ஆர்ட் ஸ்டோரிஸ்னு அர்த்தம். அதனால இந்த படத்துல நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கும். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. இது ஒரு எராட்டிக் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். மொத்தமா 2 கதைகள் இருக்கும். 2 கதைகளையுமே மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்ற தீம்ல தான் கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையை யாரு பண்ணாங்கன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டையும் கடைசியில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த 2 கதையும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இதை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. ஆனா அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதனால பார்த்து முடிச்சுட்டு மேற்கொண்டு இதை போடலாமா வேணாமான்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தான் சொல்ல போறீங்க. கிரைம் பேட்ரோல்ல நிறைய வர 2 பேர் இதுல நடிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே நமக்கு கிரைம் பேட்ரோல்ல காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுலயும் காட்டுறாங்க. இப்ப மாலதின்னு ஒரு லேடி இருக்காங்கல்ல, ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு பேரு சுஜி அப்படின்றது. எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி மாலதியும் சொல்றாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. மாலதிக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஹஸ்பண்ட் பேரு மதன் அப்படின்றது. இப்ப நைட்டு ஒன்னா இருக்கும் போது மதன் இருக்காருல, சீக்கிரமா வேலையை முடிச்சிடுறாரு. இவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனே கிடைச்சிருக்காது. இன்னும் சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க வீட்டுல ஒரு ஏசி கூட இல்ல. இவங்களுக்கு ரொம்பவே புழுக்கமா இருக்கு. இவங்க இருக்காங்கல்ல, ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர்ல தான் இவங்களோட உள்ளாடை எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இப்ப அந்த உள்ளாடை எல்லாத்தையும் எடுத்து இவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். நான் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடவா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. நீ அந்த சுஜி கூட பழகிறதுனால தான் மாடர்ன் ட்ரெஸ் போடுறத பத்தி எல்லாம் யோசிக்கிற. இந்த கிராமத்துல எல்லாருமே சாரி தான் கேட்டுறாங்க. அந்த சுஜி தான் மாடர்ன் ட்ரெஸ் போடுறா. அந்த சுஜி பின்னாடி இதுக்கப்புறம் சுத்தாத. இதுக்கப்புறம் சுஜி கூட பேசுறத பார்த்தனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை ஒய்ஃப் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா சுஜியை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுஜி போடுற ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சுஜியை பத்தி காட்டுறாங்க. இந்த ஊர்ல ஒரு பெரிய குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தோட மருமகளா தான் சுஜி இருப்பாங்க. சுஜி இருக்காங்கல்ல, எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவாங்க. இதெல்லாம் மாமியாருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. பையன் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. அந்த டைம் மருமக இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிருக்காங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காம திட்டுறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி மருமகளும் பேசுறாங்க. இப்ப மருமகளுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் வந்திருக்கு போல, வேலைக்கறி தான் வாங்குறதுக்காக போறா. அதுக்குள்ள இவங்களும் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தாங்கன்ற மாதிரி சைனை போட்டு அந்த பார்சல் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. என்னமா வந்திருக்குன்னு வேலைக்காரி கேக்குறா. அதெல்லாம் பர்சனல் அப்படின்ற மாதிரி சுஜி இருக்காங்கல்ல, அவங்க ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற மாமியாருக்கு சுஜி மேல பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப ரூம்க்கு வந்தவங்க பாக்ஸை ஓபன் பண்றாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஒரு பாக்ஸை காமிச்சாங்கல்ல, அந்த பாக்ஸை தான் இவங்க ஓபன் பண்றாங்க. உள்ள எதையோ பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்ன பாக்குறாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இவங்களும் மாலதியும் ஃப்ரெண்டுன்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப மாலதிக்கு கால் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஓலி வரப்போது இல்ல, அந்த ஃபெஸ்டிவல்ல நம்ம 2 பேருமே மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. வந்துடுறன்ற மாதிரி மாலதியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப மாலதி சுஜிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுஜி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு தான் இந்த இடத்துக்கு வராங்க. இங்க இருக்க மத்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, சுஜியை பத்தி கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இவ பாரு எப்படி ரிவீலிங்கா ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது மாலதியோட காதுல கேட்டது போல அவங்க 2 பேர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சாரி தான் ரொம்ப ரிவீலிங்கா இருக்கும், நான் போட்டிருக்க ட்ரெஸ் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சுஜி மட்டும் தனியா வரல, வேலைக்காரியும் கூட வந்திருக்கா. வேலைக்காரியோட கழுத்துல லவ் பைட் இருக்கு. அதாவது காதலிக்கிறவரை கிஸ் பண்ணும் போது காயம் ஏற்படும் பாத்தீங்களா, அந்த காயம் இருக்கு. என்ன லவர் கிஸ் பண்ணானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விளையாடுறாங்க. ஆமான்ற மாதிரி அவளும் வெக்கப்பட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி கலரை மாத்தி மாத்தி பூசிக்கிறாங்க. மாலதிக்கு இவங்க கலர்லாம் பூசி விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல. அப்ப திடீர்னு சுஜிக்கு தொண்டெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சுஜி இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. இவங்க ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளியூருக்கு போனாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் திரும்பி வந்துடுறாரு. ஹஸ்பண்ட் பேரு மகேஷ் அப்படின்றது. மகேஷை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் இறந்து போனதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவங்க மாடர்னா இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவர் தான் பர்மிஷன்லாம் தந்திருப்பாரு. ஆனா அம்மா எப்ப பாரு கண்டிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. நான் இல்லாத போது பாத்துக்கோங்கன்னு தானே சொன்னேன், எப்படிமா இப்படி நடக்க விட்டீங்க அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிக்கிட்டே ரூமுக்கு போறாரு. இப்ப மாலதி இருக்காங்கல்ல, வேக்சின் எல்லாம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. புறம் பேசுற 2 பொண்ணுங்க இந்த இடத்துலயும் இருக்காங்க. இப்பதான் அந்த சுஜி இறந்து போயிட்டால, அவளை பத்தி புறம் பேசிட்டு இருக்காங்க. இந்த கடைக்கார லேடி கூட சேர்ந்துதான் புறம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாலதிக்கு பிடிக்க மாட்டேங்குது. இறந்து போனவளை பத்தி இப்படி பேசுறீங்களே, ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இவங்க சுஜிக்கு இந்த மாதிரி
சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் சுஜி கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது. என்ன இறந்து போனவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது, வேற யாரோ தான் போனை யூஸ் பண்றாங்க போல நினைக்கிறாங்க. இது சுஜி இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் சுஜி தான், இறந்து போயிட்டாலும் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன்ற மாதிரி சுஜி சொல்றாங்க. நான் தான் சுஜின்னு நம்ப வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நமக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்குல்ல, அதான் அந்த மேஜிக் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க மெசேஜ் பண்றாங்க. இப்ப இவங்களுமே சுஜி கூட சேர்ந்து பார்த்த அந்த மேஜிக் பாக்ஸை பத்தி யோசிக்கிறாங்க. இத பத்தி தெரிஞ்சிருக்குன்னா இது சுஜி தான்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பையன் சோகமா இருக்கும் போது அம்மா பேசுறதுக்காக வராங்க. பேசாம நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு பையன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் அவ்வளவு ஃப்ரீடம்லாம் அவளுக்கு தந்தேன், ஆனா அது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, எப்ப பாரு அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அம்மா மேற்கொண்டு எதுவும் பேசாம அமைதியா கிளம்பிடுறாங்க. இவருமே ஒய்ஃபு கூட சேர்ந்து எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போட்டோ ஒரு இடத்துல இருந்து எடுத்தாரு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி சீக்ரெட்டா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை இவருமே எடுத்து பாக்குறாரு. ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே இந்த பாக்ஸை இவர் ஓபன் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவர் கையில இருந்து புடுங்கிடுவாங்க. இது என்னோட பர்சனல், நீங்க பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன பர்சனல் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலுமே சில பர்சனல் இருக்கணும். என்னோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை நீங்க கேட்க கூடாது, உங்களத நான் கேட்க மாட்டேன், சிலதெல்லாம் பிரைவேட்டா தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. அதை மீறியே இவர் பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த பாக்ஸை வாங்கி பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இவரோட மூட மாத்தணும் அப்படின்ற மாதிரி ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால ரெண்டு பேரோட மூடம் மாறிடுது. ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க. இவரால அந்த டைம் பார்க்க முடியல, இப்ப பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவருமே ஓபன் பண்றதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வந்துருது. எங்க எடுத்தாரோ அதே இடத்துல திரும்பி இவர் வச்சிருந்தாரு. இப்ப அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ் தான் கால் பண்ணிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது, உங்க ஒய்ஃப் சாதாரணமா சாவல, ராட் பாய்சன் அவங்க உடம்புல கலந்துருக்கு, யாரோ தந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க, அப்ப என்னோட ஒய்ஃபை திட்டமிட்டு யாரோ சாவடிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் மகேஷ் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப மகேஷ் வேலைக்காரிய பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு காலையில அவ வீட்டுல என்ன சாப்பிட்டு போனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் லேட்டா தான் வந்தேன், நான் கவனிக்கல, வாசல்ல வச்சுதான் அவங்க கூட சேர்ந்து நான் கிளம்புனேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த வேலைக்காரி சொல்லிட்டு இருக்கா. என் அம்மாக்கும் சுஜிக்கும் சண்டை மாதிரி நடந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, சுஜி சின்ன சின்ன ட்ரெஸ் போடுறாங்கல்ல, அது அம்மாக்கு பிடிக்கல, அதனால அம்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப வேலைக்காரியோட பாய் ஃப்ரெண்டை நமக்கு காட்டுறாங்க. அவரும் வேலைக்காரரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம இந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. எதையோ தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் சுஜியோட அண்டர்வேர் இருக்கு பாத்தீங்களா, அதை பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே இவரும் கொஞ்சம் தப்பாலாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இந்த வேலைக்காரன் எக்ஸாக்டா என்ன தேடி வந்தான்னு தெரியல, அதே மாதிரி இவனுக்கு சுஜி மேல ஒரு கண்ணு இருக்குன்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. வேலைக்காரி சொல்றதெல்லாம் கேட்டு மகேஷ் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்ப அம்மா கோவத்துல இருந்திருக்காங்க, அம்மா ஏதாவது கலந்து தந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த வேலைக்காரி கிட்ட பேசும்போதுதான் ஒய்ஃபுக்கு மாலதின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்ததை பத்தி தெரிய வருது. இவரும் மாலதியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. என் ஒய்ஃபும் நீயோ ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அவங்க விழுந்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் மாலதி கிட்ட மட்டும் பேசல, மாலதியோட ஹஸ்பண்டான மதன் கிட்டயும் பேசுறதுக்காக வராரு. ரெண்டு பேருமே க்ளோஸான்னு கேக்குறாரு. ஆமா, ரெண்டு பேருமே க்ளோஸா தான் சுத்திட்டு இருந்தாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா உங்க ஒய்ஃப் ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்ணுவாங்க, என் ஒய்ஃபையும் கெடுத்துருவாங்கன்னு நினைச்சேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுக்கு மேல பேச விரும்பாம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவன் என்ன இவ்வளவு கோவப்படுறான், இவன் ஒய்ஃப் ஏதாவது பண்ணிருப்பானான்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது. இந்த மகேஷ் விசாரணை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் மாலதி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ்ல. ஒரு நாள் சுஜியோட வீட்டுக்கு கூப்பிட்டு சுஜியை இவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. சுஜி இருக்காங்கல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்ட போறேன், யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்ற மாதிரி தான் பாக்ஸை ஓபன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்பயே இவங்க ரெண்டு பேர் பாக்ஸுக்குள்ள என்ன பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. சுஜி இவங்க கிட்ட மெசேஜ் மூலியமா பேசிட்டு இருக்காங்கல்ல, எனக்கு அந்த பாக்ஸ் வேணும், எப்படியாவது என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி அந்த பாக்ஸை வாங்கி தான்ற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ரிப்ளை பண்றாங்க. இப்ப வேலைக்காரியை நமக்கு காட்டுறாங்க. மாவுலாம் பிசைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி யாரோ வந்து இவங்க கூட சேர்ந்து மாவை பிசைறாங்க. பார்த்தா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் பிசைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே மகேஷ்க்கு பரிமாறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நானே முன்ன நின்னு பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி மகேஷ் சொல்லியிருப்பாரு. இப்ப நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், கொஞ்ச நாள் போகட்டும், நானே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இந்த வீட்லயே சின்னதா ஒரு பகுதி இருக்கும், அங்கதான் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. சீக்கிரமா நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் மகேஷ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரூம்குள்ள யாரோ நுழையிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த ரூம்ல இருந்து ஏதோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. அப்பன்னு பார்த்து மகேஷ் கண் முழிச்சிடுறாரு. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக தான் முழிச்சிருப்பாரு. அதனால நுழைய நினைச்ச நபர் இருக்கான்ல, பயந்து வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். மாலதி நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சுஜி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என் பாக்ஸை எப்ப எனக்கு தரப்போற, என்னோட பாக்ஸ் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
சரி அந்த ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் மூலியமா கேட்டு பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த பாக்ஸை வாங்கணும், எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. அவருமே இவங்க வீட்டுக்கே வந்து அந்த பாக்ஸை தராரு. நான் ஓபன் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா அடுத்தவங்களோட பொருளை ஓபன் பண்ணி பார்க்க கூடாதுன்னு என்னோட ஒய்ஃப் சொன்னா, அது மைண்ட்ல வந்தது, அதனால தான் ஓபன் பண்ணல, இந்தாங்க உங்க பாக்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பாக்ஸை தந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப திரும்பி சுஜி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. பாக்ஸை நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வையின்ற மாதிரி தான் மெசேஜ் வருது. இவங்களுமே வச்சுட்டாதான் நிம்மதி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சொன்ன இடத்துல இவங்க பாக்ஸ் வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மகேஷும் நைட்டு நேரம் சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. அம்மா எப்பவுமே கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. அம்மா எங்க போனாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. தெரியலையா, ரூம்ல தான் இருப்பாங்க போலன்ற மாதிரி வேலைக்காரி சொல்றா. நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா அம்மா பெட்ல விழுந்து கிடக்குறாங்க. அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல போய் பாக்குறாரு. வாயில இருந்து நொர தான் வந்திருக்கு. பக்கத்துல பாய்சன் இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி ஒரு லெட்டர் இருக்கிறது தெரியுது. அந்த லெட்டரை எடுத்து இவரும் படிக்கிறாரு. நீ நினைச்சது சரிதான்ப்பா, நான் தான்ப்பா சுஜிக்கு விஷத்தை கலந்து தந்தேன். அந்த சுஜி போடுற ட்ரெஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஊர்ல எல்லாருமே இந்த குடும்பத்தை பத்தி மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன். ஆனா உன்னை ஃபேஸ் பண்றதுக்கு என்னால முடியலப்பா. அந்த கில்ட்னால தான் நான் இந்த முடிவை எடுத்துட்டேன்ற மாதிரி தான் லெட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க. இத பார்த்து இவரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்பதான் வேலைக்காரன் வேலைக்காரியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட தான் இப்ப பாக்ஸ் இருக்கு. பாக்ஸை ஓபன் பண்ணி சந்தோஷமா உள்ள இருக்கிறத பாக்குறாங்க. உள்ள இருக்கிறது என்னன்றதை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அது ஒரு டில்டோ டாயா தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டாயா தான் இருக்கும். ஹஸ்பண்ட் என்ன சாட்டிஸ்ஃபையே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி மாலதி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சுஜி இந்த பொருளை காமிச்சிருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காருல்ல, அதனால தான் இவங்க யூஸ் பண்றதுக்காக வாங்கியிருப்பாங்க. அதுதான் காமிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசின எல்லாத்தையும் வேலைக்காரி இருக்காங்கல்ல, கதவுக்கு அந்த சைடுல இருந்து கேட்டுறாங்க. இவங்களுக்கும் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா சுஜி இல்லாத சமயம் ரெண்டு பேருமே சுஜியோட ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. அந்த இடத்துல ஜாலியா அந்த டூலை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சுஜி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேருமே சாதாரண வேலைக்காரங்க, நீங்க எப்படி என்னோட பொருளை எடுத்து யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் என்னோட ரெஸ்ட் ரூம்ல வச்சு யூஸ் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கண்டமேனிக்கு இவங்களை போட்டு திட்டுறாங்க. இவங்க திட்டினதை நினைச்சு வேலைக்காரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. இதனால தான் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருப்பா. அன்னைக்கு காலையில அவங்க கிளம்பும் போது அம்மாலாம் காஃபி போட்டு தந்திருக்க மாட்டாங்க. இந்த வேலைக்காரி தான் காஃபி போட்டு தந்திருப்பா. அதுல ரேட் பாய்சனா கலந்திருப்பா. அதனால தான் அந்த இடத்துல அவங்க இறந்து போயிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சுஜி எந்த இடத்துல அந்த டில்டோ டாயை ஒளிச்சு வச்சிருக்காங்கன்றது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. நீ போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்டே இவங்க சொல்லியிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட் செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்பதான் அந்த பேண்டிஸ் எல்லாம் எடுத்து பார்த்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. நைட்டு நேரம் செக் பண்றதுக்காக யாரோ வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அதுவும் இவரா தான் இருக்கும். நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அதனால போன் மூலியமா நம்ம மாலதி கிட்ட பேசலாம், மாலதிக்கு தெரியும்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. மாலதிக்கும் இடம் தெரியல, அதனால ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு வாங்கித்தான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு இவங்க வாங்கியிருப்பாங்க. சொன்ன இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க. மறைச்சு வச்சதை இவங்க ஒளிஞ்சிருந்து எடுத்திருப்பாங்க. இவங்க நல்லபடியா எடுத்துலாம் முடிச்சிருப்பாங்க. எடுத்து அதை யூஸ் பண்ணி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்க பிளான பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் மாமியார் இருக்காங்கல்ல கவனிச்சிடுறாங்க. யாரோ கவனிச்சிட்டாங்க அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது. மாமியார்னு தெரிஞ்சோன்னா இவங்க இருக்காங்கல்ல, கழுத்தெல்லாம் நெரிச்சு மாமியாரோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல விஷத்தை கொடுத்து கதையை முடிக்கலான்ற மாதிரி விஷத்தை குடிக்க வச்சு இவங்க கதையை முடிச்சிடுறாங்க. மாமியார் எழுதின மாதிரி இவங்க தான் லெட்டரை எழுதி வச்சிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க மாட்டேன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. இவங்க ரெண்டு பேருமே பண்ண தப்புக்காக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வாய்ஸ் ஓவர் வருது. ஏன்னா அந்த இடத்துல நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்டை விட்டுருப்பாங்க. அதே மாதிரி கையெழுத்து இவங்க கையெழுத்துல இது மூலியமா தான் போலீஸ் கிட்டே இவங்க மாட்ட போறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் கதை முடியுது. கிரைம் பேட்ரோல்ல இருக்க ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க ரெண்டாவது கதையில் தான் நடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் சீனே 3 போலீஸுங்க ஒரு கேஸ் ஹேண்டில் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. அடுத்தடுத்து கொலை நடக்குது போல. இதெல்லாம் யாரு பண்றாங்கன்றத ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபரை காட்டுறாங்க. வேற ஒரு பொண்ணும் அதே மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல இன்டிமேட்டா இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வேகமா இந்த இடத்துக்கு வராங்க. வரவங்களை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. இதெல்லாம் பின்னாடி நடக்க போற சீனு. ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. இப்ப எல்லாருமே சந்தனம் எல்லாம் பூசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷமா இருக்க பொண்ணோட முகம் ஒருத்தரை பார்த்தோன்னா மாறிடுது. இவங்களோட பாய் ஃப்ரெண்டு போல அவர் இந்த இடத்துல எட்டி எட்டி பாக்குறாரு. வான்ற மாதிரி சிக்னல் குத்துட்டு இங்க இருந்து போறாரு. இவங்களுமே சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நைஸா பேசிட்டு வெளியே வராங்க. இவங்க வீட்லயே மாடியில ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை நோக்கி தான் அவர் போறாரு. நம்மளும் போலான்ற மாதிரி இவங்களும் போயிட்டு இருக்காங்க. சட்டுன்னு அந்த நபர் இருக்கார்ல, இவங்களை லாக் பண்ணி ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப எதுக்கு, யாராவது பாத்துட்டு போறாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்னன்ற மாதிரி இவருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது, இவர் இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்க மாட்டாரு, இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரே இவர் தான். இவரோட பேரு சுரேஷ் அப்படின்றது, இந்த பொண்ணோட பேரு மீனா அப்படின்றது. இந்த மாதிரி பண்றது தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யம்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அதுக்குள்ளேயே நம்ம சில எக்ஸ்பெரிமெண்ட்டா பண்ணிரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடிக்கடி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சமையல் வேலை பார்த்துட்டு இருக்க மோகினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் மீனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப மீனா கிட்ட இருந்து கால் வந்துருது. நியாயப்படி பார்த்தா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், எதுக்காக இன்னும் வராம இருக்கன்ற மாதிரிலாம் மீனா கேக்குறாங்க. மோகினி இருக்காங்கல்ல, 3 வருஷம் கல்யாணம் ஆயிருச்சு, எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, ஃபங்க்ஷனுக்கு வந்தா எல்லாருமே அதை பத்தி தான் கேட்பாங்க, அதனால தான் யோசனையா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீ வரணும்ன்ற மாதிரி மீனா கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஹஸ்பண்ட் அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணிருப்பாரு, எதுவுமே செட் ஆகலன்னு தெரிய வருது. இதை பத்திலாம் மோகினி விரக்தியா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ ஹஸ்பண்டை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வான்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி மோகினியும் ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷீலான்ற ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை தான் மோகினியோட ஹஸ்பண்ட் பாக்குறாரு. இவர் பேரு பாபு அப்படின்றது. எப்படியாவது ப்ராப்ளத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப மோகினி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் பாக்குறது வேஸ்ட்டுங்க, இதனால எதுவுமே மாற போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நம்ம குழந்தைக்காக வேற ஏதாவது பண்ணலாம், டாக்டரை பார்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. குழந்தை என்னோடதா தான் இருக்கணும்ன்ற மாதிரி பாபு சொல்றாரு. சரி ஃபங்க்ஷனுக்காவது போயிட்டு வரலான்ற மாதிரி இவங்க கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி இவரும் எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த பாபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பாஸ் லேடி இருக்காங்கல்ல, எப்ப பாரு இவரை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. முட்டாள் முட்டாள்ன்ற மாதிரிலாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கிளைண்ட்டை கூட இந்த மாசம் நீ பிடிக்கல, ஒழுங்கா புடின்ற மாதிரிலாம் திட்டி இவரை அனுப்பி விடுறாங்க. போற மாதிரி முடிவு பண்ணவர் சட்டுன்னு திரும்பி இவங்களை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆபீஸ்ல இருக்க எல்லா வேலையும் என் தலையில கட்டிடுற, அப்புறம் எப்படி நான் கிளைண்ட் எல்லாம் பிடிக்க முடியும்ன்ற மாதிரி கண்டமினிக்கு பேசிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் பேசினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் இவர் யோசிச்சு பார்த்திருப்பாரு. உண்மையில அந்த மாதிரிலாம் இவர் பேசல, அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. உன்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நீ மட்டும் போன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா ஒய்ஃப் மோகினி இருக்காங்கல்ல, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும், ப்ளீஸ் வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது, தயவு செஞ்சு நீ மட்டும் போன்ற மாதிரி இவங்களை மட்டும் அனுப்பி வைக்கிறாரு. ஷீலான்னு ஒருத்தங்க டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க லைவ்லயும் வருவாங்க. லைவ்ல கேள்வி கேட்கலான்ற மாதிரி இவருமே ஜாயின்ட் ஆயிடுறாரு. அவங்க கிட்ட கேள்வி கேட்கறாரு. இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ப்ராப்ளத்துக்குலாம் இப்ப நிறைய சொல்யூஷன் வந்துருச்சு, நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இவர் முகத்தை மறைச்சுதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல இருக்கும் போது இவருக்கு போன் கால் வருது, எடுத்து பேசுறாரு. உனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்ற மாதிரி ஒரு லேடி பேசுறாங்க. பேசுறது யாரு, ஷீலா மேடமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. பேசுறது யாரா இருந்தா என்ன, உனக்கு சொல்யூஷன் தானே வேணும்ன்ற மாதிரி அந்த லேடி கேட்கறாங்க. ஆனா இவர் சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் இவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஊருக்கு வந்து ரீச் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீங்களும் வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் மட்டும் வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அங்க நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க, என்னப்பா உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நலம் விசாரிக்கிற மாதிரி பேசுவாங்க, செம்ம கடுப்பா இருக்கும், புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத இவங்களோட ஃப்ரெண்டு மீனா கவனிக்கிறாங்க. என்னடியாச்சு, இன்னும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா, கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி சரியாகும், டாக்டரை பார்க்கலான்னு சொன்னாலே இவர் கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி மோகினி சொல்லிட்டாங்க. மீனா இருக்காங்கல்ல, எங்க ரிலேஷன்ஷிப்குள்ளயும் முதல்ல நிறைய பிரச்சனை போச்சு, வெளிநாட்டுல சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்களாம், அதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, நாளைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க ஒன்ன சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வைக்கிறேன்னு சொல்றாங்க. பாபு வீட்ல இருக்கும் போது போன் கால் வருது. இவரும் அட்டென்ட் பண்ணிட்டு உன் ப்ராப்ளத்துக்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்ற மாதிரி அந்த லேடி பேசுறாங்க. பேசுறது ஷீலா தானேன்ற மாதிரி கேட்கறாரு. அவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, சொல்யூஷன் வேணுமா வேணாமான்னு கேக்குறாங்க. இவர் பயத்துல வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்ன, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்க, என்னதான் விஷயம்ன்ற மாதிரி மோகினி கேக்குறாங்க. பேசாம என் கூட நடந்து வா அப்படின்ற மாதிரி மீனா நடந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. மோகினியும் ஒன்னும் புரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் மோகினியை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்பதான் மோகினி பின்னாடி வரலன்றத மீனா நோட் பண்றாங்க. மோகினி எங்க போன அப்படின்ற மாதிரிலாம் மோகினியை தேடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஷீலா கிட்ட இவர் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. மேடம் நீங்க தானே எனக்கு கால் பண்ணி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. சார் பர்சனலா நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, எப்படி நான் பேசுவேன்ற மாதிரி ஷீலா கேட்கறாங்க. அப்ப பேசுனது இவங்க இல்லைன்னா யார் பேசுனது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு.
பேசாம அந்த லேடி சொல்றத கேட்டா என்னன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா மோகினியை தூக்குனவன் லாக் பண்ணி வச்சிருக்கான் போல. இப்ப மோகினி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மீனா இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. மோகினி யார் இப்படி பண்ணான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்ற மாதிரி மோகினி பண்றாங்க. இவங்க கயரை கலட்டலாம்னு நினைக்கும் போது அவன் இருக்கான்ல, இந்த மீனாவையே லாக் பண்ணிடுறான். அவன் மாஸ்க் போட்டிருக்கான், யாருன்றது தெரியல. உன் ஃப்ரெண்டு உயிரோட வரணும்னா நீ என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மீனாவை மிரட்டுறான். மீனாவும் என் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றான். ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. இப்ப மீனா கூட இவன் இந்த இடத்துல ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒன்னா இருக்கும் போது மோகினியை டச் பண்ணிட்டு இருக்கான். மோகினி இந்த சமயம் கட்ட கழட்டி இவனை அடிக்கிறாங்க. எதுக்காக அடிக்கிற, நிறுத்து அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. மீனாவோட பாய் ஃப்ரெண்டான சுரேஷ் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. மீனா சொல்லி தான் இப்படி பண்ணிருப்பாரு. நான் ஒரு சைட்ல இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் படிச்சேன். இது மூலியமா நம்மளோட மூடு பல மடங்கு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நான் படிச்சேன். நாங்க ரெண்டு பேருமே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். செம்மையா இருக்கும். நீயும் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த மீனா சொல்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி மோகினி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு பாபு இருக்கார்ல, போன் எப்ப வரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போன் அடிச்ச அடுத்த செகண்ட் இவர் எடுத்துறாரு. என்ன இவ்வளவு வேகமா எடுத்துட்ட அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிண்டல் பண்றாங்க. என்னப்பா ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சொல்யூஷன் வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. என்ன பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. ஆனா அதை கேட்டு இவர் இருக்கார்ல, வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப திரும்பி போன் வருது. எடுத்த இவர் இருக்கார்ல, என்னால அந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசுறாரு. என்ன விஷயத்தரா பண்ண முடியாதுன்ற மாதிரி பாஸ் லேடி திட்டுறாங்க. இந்த வாட்டி பாஸ் லேடி தான் கால் பண்ணிருக்காங்க போல. ஒரு வேலைக்கு கூட நீ லாய்க்கு இல்ல, உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கிளம்பி அவங்கள பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. நீ வேலை ஒழுங்கா செய்ய மாட்ட, கொஞ்ச நாள் நீ லீவ் மாதிரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. ஏன்னா ஒய்ஃப் வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போலான்னு யோசிக்கிறாரு. இப்ப மோகினிக்கு போன் கால் வருது. ஹஸ்பண்ட் தான் பேசுறாரு. நான் அந்த ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன், சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா இவரோட பாஸா ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டுல கொல்லப்பட்டிருக்காங்க. போலீஸுங்க விசாரிக்கிறதுக்காக வராங்க. யார் இந்த லேடியை கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாபுவும் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குறாரு. பாபுவை தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காருல, பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா 3 வருஷம் ஆயும் குழந்தை இல்ல, உனக்கு தான் ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவர் வேற இதை பத்தி ஞாபகப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி இவர் கையெல்லாம் முறுக்கிறாரு. பெருசா எடுத்துக்காம உள்ள வந்துட்டு இருக்காரு. இப்ப உள்ள வந்தோன்னா சட்டுன்னு யார அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணவங்க இவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. யாரு யாருன்னு கேக்குறாரு. அப்போ ஒரு லேடி வந்து இவரை கிஸ் பண்றாங்க. அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க. இவரும் பதிலுக்கு கிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அது ஒய்ஃப்னு தெரிய வருது. இந்த வாட்டி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாலாம் இருந்துடுறாங்க. எப்பவுமே விட இந்த வாட்டி நல்லா இருந்திருக்கும். என் ஃப்ரெண்டு சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாபு இருக்கார்ல, அந்த லேடி சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்றாரு. இப்பதான் அந்த லேடி போன்ல என்ன சொன்னாங்கன்றது நமக்கு தெரிய வருது. நீ ஒரு கொலை மட்டும் பண்ணிப்பாரு, அப்ப கிடைக்கும் பாரு ஒரு கிக்கு. அந்த கிக்ல உன்னோட ஒய்ஃபு கூட ஒன்னா இருந்தனா முழு திருப்தியை தர முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவர் முதல்ல பயந்து காலை வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தைரியப்படுத்தி பண்ணலாம்னு நினைக்கிறாரு. நேரா இவரோட பாஸ் லேடியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. இந்த நேரத்துல எதுக்காக வந்திருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்னு சொல்றாரு. இவர் தான் கொடூரமா அவங்களை காலி பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் ஒய்ஃபை பாக்குறதுக்காக போலான்ற மாதிரி கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஒய்ஃப் பயங்கரமா பயப்படுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் கொலை பண்ணிருக்காரா, மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்ன யாராலையும் பிடிக்க முடியாது, நீ தேவையில்லாம கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தானே வந்தாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட நினைச்சு ஒய்ஃப் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் ரொம்ப கூலா இருக்காரு. கல்யாணம் முடிஞ்சு வெறும் 2 நாள் தான் ஆயிருக்கும். இப்ப இந்த மீனா இருக்காங்கல்ல, மோகினியோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. மோகினிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வீட்டுக்கு வந்துருவோம், நம்ம 4 பேருமே சேர்ந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதாவது 4 பேர் ஒன்னா இருக்கிறதுக்கு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மோகினி கதவை திறந்து ஃப்ரெண்டை வெல்கம் பண்றாங்க. பார்த்தா ஃப்ரெண்டு மட்டும் தான் வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் வரல. இதுக்கு தேவையான சில பொருள்லாம் வாங்குறதுக்காக நான் தான் அனுப்புனேன்ற மாதிரி மீனா சொல்றாங்க. சரி உட்காருன்ற மாதிரி இவங்களும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமா வர மாதிரியே தெரியல. இவங்களுமே கால் பண்றாங்க, போனையே எடுக்க மாட்டாரு. திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. கொலை பண்ணது யார் தெரியுமா? இந்த பாபு தான் கொலை பண்ணிருப்பான். இப்ப பாபு சந்தோஷமா ஒரு குழிய தோண்டி அவரை புதைச்சிட்டு இருக்கான். ஸ்டார்டிங் 2 பேர் மாஸ்க் போட்டு ஒன்னா இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, பாபு மோகினியா தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இந்த மாதிரி ஒன்னா இருக்கும் போது தான் சந்தோஷம் கிடைக்குது. அப்படி இவங்க ஒன்னா இருந்துட்டு இருக்கும் போது யாரோ சுத்தி வளைக்கிறாங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆபீசருங்க தான் சுத்தி வளைச்சிருப்பாங்க. இவர் தான் கொலை பண்ணாருன்னு தெரிஞ்சுதான் லாக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஒரு பெட்டி மேலதான் ஒன்னா இருந்திருப்பாங்க. அந்த பெட்டியை இந்த இடத்துல ஓபன் பண்றாங்க.
பார்த்தா அதுக்குள்ள மீனாவோட பாடி தான் இருக்கு. இவங்க மீனாவையும் சாவடிச்சுட்டு தான் ஒன்னா இருந்திருக்காங்க போல. எதுக்காக அடுத்தடுத்து இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பாபு கிட்ட கேக்குறாங்க. பாபுமே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது, இந்த மாதிரி பண்ணா சரியாயிடும்ன்ற மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்க, அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த காலை பண்ணது யாருன்றத போலீஸுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. வேற யாரும் கிடையாது, பாபுவோட ஒய்ஃபான மோகினி தான் அந்த காலியை பண்ணிருப்பாங்க. மீனா நெட்ல படிச்சு நாங்க சில விஷயங்களை பண்ணுவோன்ற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்டதை நம்மளோட நெட்ல படிப்போன்ற மாதிரி இவங்க படிச்சிருப்பாங்க. அதை விட மோசமா சில விஷயங்களை பண்ணா ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி இவங்க படிச்சிருப்பாங்க. அதாவது வெளிநாட்டுல சில சைக்கோ கப்பிள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க போஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. இதுல ஹஸ்பண்ட கொண்டு வரணும்ன்ற மாதிரி இவங்க தான் ஏதோ ஒரு லேடி மாதிரி ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவரும் அந்த மாதிரி கொலைலாம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இவங்க ரெண்டு பேருக்கு தோணி இருக்கும். நீ தான் அந்த கால் பண்ணியா, நீ சொன்னது உண்மைதான், அது மூலியமா ஒரு பிளஷர் கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஆபீசருங்களா மிரண்டு போயிடுறாங்க. என்ன இப்படி கொலை பண்ணிட்டு இவ்வளவு கூலா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த எபிசோட் கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த 2 எபிசோட் கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய எபிசோட் இருக்கு. தொடர்ச்சியா இதை போடலாமா இல்ல ஸ்டாப் பண்ணிடலாமான்றதை நீங்க தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.